அப்ப ஒரே ஒருத்தன் கூட அந்த வழியில இல்லைன்னா அப்படி இருக்கான்னு கேட்கணும். 500 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல ஒரே ஒருத்தன் கூட அடைய முடியாத ஒரு நிலை இருக்குன்னு சொன்னா அது எவனாவது காதுல பூ சின்ன பச்சல ஏமாத்து. ஒருத்தன் கூட இன்னைக்கு இல்ல. சரி, அடுத்து என்ன ஹக்கீகத்துல உள்ளவனை கொண்டு வா, ஒருத்தனை காட்டு. இப்ப என்ன காட்டணும்? எல்லாம் கண்ட ஆகணும்னா இப்ப லேட்டஸ்டா காட்டுறதா காட்டு வைப்போம். ஹக்கீகத்துல உள்ள ஒரு ஆளை கொண்டு வா. கொண்டு வந்தா நீ ஹக்கீகத்துக்கு என்ன இலக்கணம் சொல்றியோ அந்த இலக்கணத்தை இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். ஹக்கீகத்தானே, ஹக்கீகத்து என்னை விட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் இருக்கணும்ல, இல்ல நான் நிரூபிக்கிறேன், கொண்டு வா. அப்ப இல்ல நீ என்ன அந்த துப்பாட்டு ஆடிய பார்த்து ஹக்கீகத்து வந்துருக்கு நீ நினைச்சுட்டு இருக்கலாம். நான் நீ சொல்லக்கூடிய அளவு கூட இல்லைன்னு நீங்க ஹக்கீகத்துக்கு நம்ம சொல்றீங்க, அது இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஒருத்தன் கிடையாது, நீ சொல்லக்கூடியது ஒருத்தன் கிடையாது ஹக்கீகத்துல. தரீகத்துல என்ன? அல்லாஹ் உட்கார்ந்து இப்படி ஈடுபடுறது இந்த மாதிரியான வழி. இது வேணா கொஞ்சம் பேருக்கு நாங்க காட்டுவோம். இந்த திக்கர் செய்யறாங்க போறாங்க கத்துறாங்க இல்ல, இது மாதிரியான ஆளுகளை கொண்டாந்து காட்டுவோம். ஜருகு கேட்டு இந்த வழி இது இல்ல, இது என்ன சரீரத்துக்கு அப்பாற்பட்டதான்னு சொல்றது. எல்லாருக்கும் இல்ல மார்க்கம் சொன்னது தெரிவிக்காமல் சில சொல்லாங்க, மார்க்கம் சொல்லாத ஆகும் கத்துறது பண்றாங்க. இன்னைக்கு சொல்ல கரெக்டான திக்கர் எடுத்துட்டோம்னா இதான் அல்லாவுடைய தூதர் சொன்னதானப்பா, நீங்க சொன்ன சரீரத்திலே வருது, இந்த தரிக்கத்தில் இல்ல. அப்ப தரிக்கத்துல புரியுது வாங்குறத தரிக்காங்க. இந்த காலியா தரிக்கான்னு திக்கிற்கு பேர் நம்ம வழிகிட்டு இருக்கோம். அவன் அதை சொல்லல. ஒரு செய்திடத்துல தீக்கை பெற்று விட்டால் அவர் எந்த வழியில போயிட்டாருன்னு அர்த்தம், தரிக்காக போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இது ஒன்னா தீக்கை பெற்று ஏமாந்து இருக்கிறவனா ஒத்துக்கணும். நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹகீகத்து மாநிலத்து ஒரு தேவை உலகத்துல கிடையாது. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயர்ந்த நிலை இருந்தால் யார் அடைஞ்சிருக்கணும்? யார் அடைஞ்சிருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அடைஞ்சிருக்கணும். நீ சொல்லக்கூடிய இந்த நிலையை ரசூல் அடைஞ்சாங்களா? நீ ஹக்கீம் மாறி பத்துங்கிறிய, அதாவது வணங்கவே தேவையில்லைங்கிற ஒரு கேட்டீங்க. நானே அல்லாஹ் நாயகத்தை யாரையும் வணங்குவேன். இந்த இப்னு அரபி நோட்டான் இருந்தான், அவன் அப்படியே சொல்றான், யஅபுதுனி வஅபுதுஹும். அவன் என்ன வணங்குறான், அவனை வணங்குறான் அப்படிங்கிறான். எஸ்ஜுதுனி அஸ்ஜுது சொன்னான். அவன் எனக்கு செய்தா செய்யறான், அல்லாஹ்வுக்கு நான் செய்தா செய்யறேன். நாங்க ரெண்டும் ஒன்னா வேற வேறையா ஒண்ணு அப்படிங்கிறான். அதான் அதையும் அவன் சொல்றான். இப்னு அரபி சொல்றான், அல்லாஹ் இவனுக்கு செய்தா செய்யறானா, இவன் அல்லாஹ்வுக்கு செய்தா செய்யறானா. இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கான். அவனையெல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் எனக்கு அவன் செய்தா செய்யறான், அவனுக்கு நான் செய்யறேன். இது ஒரு ஒன்னா நம்பர் பித்தல் ஆட்டம். என்னடா இது ஒரு குழப்பமா இருக்கு. ஒண்ணு நான் தான் அல்லான்னு சொல்லுது, எதுக்குன்ற எது சொல்றான், நான் தான் அல்லான்னு சொல்ல மாட்டான். எனக்கு நம்மள மாதிரி நாலு பேர் இருந்திருப்பான்ல, பொருள் அரைஞ்சு அல்லாஹ்னு காட்டுக்குவான். அதுக்குத்தான் அது மாறி மாறி வர வேண்டியது. நீ அடிக்கும் போது அவங்க அந்த நிலைமை இருந்தது, அதுக்காக தான் தூரத்துல நான் தான் சொன்னான் செத்துல அன்னைக்கு மட்டும் வருவான். அதுக்காக என்ன செய்யறான், இந்த மாதிரி அவனை எனக்கு செய்வான், அது ஒரு நேரம், நான் அவனுக்கு செய்வேன், அது ஒரு நேரம். அப்ப நம்ம அடிச்சு விட செய்வான். நீங்க அந்த நிலையில செஞ்சுட்டீங்க, அதனால வாங்கிட்டு இருந்தேன். நான் அந்த எனக்கு கைலாசிய படுற நிலை இருந்துச்சு, அந்த நிலையில கை வச்சு நடக்கிறது வேற. அப்ப இந்த மாதிரியான பித்தலாட்டக்காரர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நிலை அடைஞ்சாங்களா? நான் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை ஒரு தடவையாவது வணங்காம இருந்தாங்களா? பேசின இடத்துல கூட தோல்ல கையை போட்டுக்கிட்டு பக்து வந்தவன கால்கள் இழுபட 2 பேர் தோல்ல கையை போட்டுக்கிட்டு தூளைக்கு அல்லாஹ் வணங்குறதுக்கு போறாங்க. அப்ப நீ எதை சரியத்துங்கிறியோ அந்த கடைசி பரிசரத்துலதான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்காங்க. எல்லா நபிமார்களும் அதான் இருந்திருக்காங்க. நீ சொல்லக்கூடிய ஒரு நிலைய ஒரு நபியும் நடக்கல. இப்ப 49 பேர் இல்லாட்டி விட்டு இவனுக்கு தகுதி இல்லை என்று ஒருத்தருக்கு அடைய சக்தி இருந்தால் அது யார் அடைஞ்சிருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அடைஞ்சிருக்கணும். நீ சொல்லக்கூடிய இந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முந்தி எந்த நபியோ அதை விட்டுருவோம். சஹாபாக்கள் யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரியான ஒரு கேட்கறது இருந்தால் மாரிபாவில் கடந்தாண்டு காட்டு பார்ப்போம். நீ காட்டுறதெல்லாம் பேர் தான் இருக்குமே, நெசமா வாழ்ந்துருக்க மாட்டான். அப்படி கற்பனை தான். காபியா பசரியா அந்த பசரியான்னு மைமூனா அதரியா இப்படிலாம் வரலாற்றுல வாழ்ந்தே கிடையாது. இப்படி சில கற்பனை பெயர்களை வச்சுக்கிட்டு அவங்க நடந்தாங்கன்னு சொல்ல முடியுமே தவிர வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட அந்த கருத்துல ஆதாரப்பூர்வமான நிகழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுல ஒண்ணு காட்ட சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கு, அங்கிருந்து ஒரு ஆளுநர் காட்ட முடியாது. சஹாபாக்களுடைய வரலாறு இந்த ஹதீஸ் குறைக்காக வேண்டிய அவங்களுடைய வரலாறு ரெக்கார்டு உண்டு, அங்கிருந்து காட்ட முடியாது. அதெல்லாம் தாண்டி கண்டதையும் சொல்லலாம் ஒரு காலம் வச்சுக்காங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் இவன் உண்டாக்குற கற்பனை பாத்திரங்களுக்கு சொல்லுவானே தவிர இப்படி ஒரு சேவை ஒரு பிரார்த்தத்தை அதெல்லாம் இருக்குன்னு கேட்டாங்க. இவன் அவனை சொல்லிடுறான், இவனை சொல்லிடுறான்.
என்னடா இப்ப வந்து இப்ப செய்யணும் நான் வந்து இவரை தூக்கி புகழ்ந்துட்டு இருப்பேன். புகழ்ந்துட்டு அவருக்கு நெருக்கமானவன் தானே, அதனால எனக்கும் பட்ட ஒரு மரியாதை கிடைக்கும். நீங்க செய்யணும் நெருங்க முடியாது. எப்படி அல்லாவுடன் இவர் வேணுமோ எனக்கு அவர் நெருக்கமானவராக இருக்கும்போது என்ன செய்யுங்க, செய்யணும் பார்த்து சொல்லுங்க. இப்ப அந்த என்னைய சொல்லிடுறாங்க, அவர் என்னைய சொல்லிடுறாரு பாருங்க. இப்படி ஒருத்தர் வந்து சொல்லிக்கிறதுக்காக வேண்டிதான் இவன் தகவல் ஆதரிச்சுட்டு இருக்கிறான். இந்த பேசி ஆதரிக்கக்கூடியவன் செய்கா இல்லாம இருக்கணும். செய்கை புகழ்ந்து பேசுவான். எதுக்குன்னு கேட்டா இவன் மூலமா அந்த செய்கை நீங்க அடங்க முயற்சிப்பீங்க. அவனுக்கு ஒரு 100% மரியாதை கிடைச்சா இவனுக்கு ஒரு 50 கிடைக்கும். அவனுக்கு ஒரு 100 வருமானம் கிடைச்சா இவனுக்கு ஒரு 50 கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு தான் சில பேரு இந்த செய்குமார்களுக்கு பின்னாடி பால் பிடிக்கலாம். அவனுக்கு அதை நம்பிக்கை கிடையாது. அந்த செய்கின் மீது இந்த ஏஜெண்டா வேலை செய்யற அறிஞர்கள் இருக்காங்களா, மார்க் அறிஞர்கள், அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. நல்லா தெரியும், சொன்னாத்தான் நமக்கு ஏதோ கிடைக்கும் மரியாதை. அவனுக்கு உள்ள பக்தர்கள் வந்து அவனுக்கு கொடுக்குறது நமக்கு கொஞ்சம் தருவாங்க. இந்த அரசியல்வாதிகளுக்கு பண்றாங்க அதேதாங்க. வேலுதா காலில் விழுந்தாங்க, விழுந்து என்ன விழுந்துருப்பான். இந்த தேவடியா காலில் அப்படி நினைச்சு விழுந்துருப்பான். உனக்கு ஒவ்வொருத்தரும் அப்படிதான் விழுந்திருப்பான். நம்ம நிறைய பாருங்க, நம்ம பதவிக்காக வேண்டி காப்புக்காக வேண்டி இவர்களா விட வேண்டி இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் விழுவான். இதுதான் நிலைமை. இதே நிலையில தான் இந்த தரிக்காவுல ஏஜென்ட்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த 4 நிலையெல்லாம் கிடையாது. அப்ப மாறிப்பாடா என்ன, ஆன்மீகம்னா என்ன, ஆன்மாவை பக்குவப்படுத்துறதுக்கு வழி என்ன, எல்லாம் ஒரே மதத்தில் சொல்லிடலாம். பல்ஹமஹா புஜூரஹா வ தக்வாஹா. ஆன்மாக்களை பற்றி ஆன்மாவின் மீது சத்தியம் பண்ணி ஆன்மீகத்தெல்லாம் சொல்லித்தரலாம். நப்சின் ஆன்மாவின் மீது சத்தியமாக சொல்லி ஆன்மீகத்தை சொல்வதற்கு அல்ல என்ன சத்தியம் பண்றான், ஆன்மாவிலே சத்தியம் பண்றான். நப்சின் மமா சவ்வாகான்னு சொல்லிட்டு பல்ஹமஹா அந்த நப்சுக்கு அந்த ஆத்மாக்களுக்கு அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான். புஜூரஹா வ தக்வாஹா. அவைகள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத தீமைகள் என்ன, செய்ய வேண்டிய நன்மைகள் என்ன என்பதை அவன் கற்று தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு ஆத்மா இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி இறைவனாகிய நான் கற்று தந்திருக்கிறேன். அதை எடுத்து நடக்கிறது தான் ஆன்மீகம். ஒரே வார்த்தை. அல்லாஹ் சொன்னா எடுத்து நடக்கிறது, அவ்வளவுதான் விஷயம். ஒரு கோடீஸ்வரனாக இருக்கட்டுமே, பணக்காரனா இருக்கிறான், அல்லாஹ் சொன்னபடி அவன் பணத்தை செலவழிக்க ஆரம்பிச்சு அவன் ஆன்மீகம். இறைவனுக்கு மாத்திரம் அஞ்சி அவன் கட்டளை நிறைவேற்றுறதுக்கு பேரு நல்லது கெட்டதுகளை அவனிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு. எங்க இருந்து கற்றுக்கொள்ளணும், அல்லாதான் புதுவரையும் கற்று தந்திருக்கிறான், அல்லாதான் தக்குவாவையும் கற்று தந்திருக்கிறான். எது புது பாவங்கள் இவை, எது தக்குவா, ரெண்டையும் அவதான் கற்று தந்திருக்கிறான். கற்று தந்துட்டு அது அப்லஹ மன் ஜக்காஹா, யார் அந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி கொண்டானோ அவன் வெற்றி அடைந்தான். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்னன்னு சொன்னா ரொம்ப சிம்பிளானது. அதனால நெகட்டிவா இவ்வளவு பேச வேண்டியிருந்துச்சு. இஸ்லாத்தினுடைய ஆன்மீகத்தை வந்து ஒரு வரியில சொல்ல முடியும். அதுல ஒரு வரியை சொல்றதுக்காக கடைசியாக இருக்கு. என்ன ஒரு வரி, ஹலாலா ஹராமா, செய்ய தகுந்ததா தகாததா அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறானான்னு பாரு. அதன்படி நடப்பதற்கு பேர் ஆன்மீகம். அல்லாஹ் சொன்னாத்தான் எதையும் செய்யணும். தப்பு மாறிய உனக்கு காட்சி தந்தா கூட இறைவன் சொன்னா செய்யணும். இறைவன் கட்டளைதான் எனக்கு அப்படி செய்ய மாட்டாங்கன்னு செய்யும். அப்ப இறைவன் வந்து என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே எடுத்து நடக்கணும் என்று குர்ஆனுடைய வாழ்க்கைப்படி நடக்கிறது மட்டும்தான் ஆன்மீகம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி தரான். அவன் தான் புஜூரை கற்று தந்திருக்கிறான், அவன் தான் தக்வாவை கற்று தந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொன்ன அத்தனையும் நான் செய்வேன், அல்லாஹ் கொடுத்த அத்தனையும் விட்டு விடுவேன். இந்த ஒரு உறுதிமொழி உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா இது ஆன்மீகம். அவன் வாழ்க்கை முழுசு நல்லா போயிடும். இது வந்துச்சுன்னா அவன் நல்ல வியாபாரியா இருப்பான். இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா நல்ல விவசாயியா இருப்பான். இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா நல்ல குடும்ப தலைவனா இருப்பான். இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா நல்ல ஆட்சியாளனா இருப்பான். இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா நேர்மையான வியாபாரியா இருப்பான். அவன் எதுல நுழைஞ்சாலும் அல்லாஹ் சொன்னதை செய்வேன், தடுத்ததை விடுவேன். இதான் பக்குவம். பக்குவத்துக்கு ஒரே சிம்பிளான வழிங்க. அல்லாஹ் சொன்னா கேட்பேன், செய்யக்கூடாது செய்ய மாட்டேன். நீங்க உறுதி எடுத்துக்கிட்டே இருக்கிற திரும்பி இந்த உறுதி எடுக்கிறது தான் சொல்லுது. நோம்பு இதெல்லாம் இந்த பயிற்சி நமக்கு தருது. அல்லாஹ் கற்றுக்கொண்டு நல்லா பார்க்கலாம், நல்லா கேட்டுட்டு இருக்கோம், நல்லா கண்காணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயிற்சி இருக்கிறாங்க. இது வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க குடும்பத்தில் இருந்து கொண்டும் ஒழுங்கா நடக்க முடியும், பதவியில இருந்து கொண்டும் ஒழுங்கா நடக்க முடியும், பெரும் கோடீஸ்வரனா இருந்து கொண்டும் ஒழுங்கா நடக்க முடியும், பிச்சைக்காரனா தள்ளப்பட்டாலும் ஒழுங்கா நடக்க முடியும். உலகத்தில் உள்ள அத்தனையாலும் இதை கடைபிடிக்க முடியும். இதை கடைபிடிக்கிறதுனால உலகம் அறியாது. இவன் சொல்லக்கூடிய கடைபிடிச்சா உலகம் அழிஞ்சு போயிருந்த எல்லாரும் குடும்பத்தை விட்டு ஓடுனா அதோட காலி. 1996 உலகம் காலி. ஏன்னா இருக்கிறவங்க 20 வருஷம் ஓட்டுவோம்.
அவ்வளவுதான் இருக்கு. 2025 உலகம் காலியா போயிடும். இன்னைக்கு இந்த தீர்மானத்துக்கு தான் வந்துட்டாங்க. நீ அல்லாஹ் சொன்னதை கேட்பேன், அல்லாஹ் கருத்தை விட்டுருவேன்னு சொல்றதுனால யாருக்கு என்ன கேடு? ஒரு கேடும் இல்லை. யாருக்கு இது சாத்தியம், யாருக்கு சாத்தியம் இல்லை, எல்லாருக்கும் கேட்கணும். அல்லாஹ் சொன்னதை கேட்பேன், அல்லாஹ் கருத்தை விட்டுருவேங்கிறது என்ன பெரிய விஷயம்? ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தானே. நடைமுறைக்கு கொஞ்சம் கஷ்டம். இது விளங்குறது ஒரு சாதாரணமான விஷயம் தானே. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, இதை அமல்படுத்துறது யாரெல்லாம் மனசு வைக்கிறானோ அவனுடைய பதவி, அவனுடைய பால் வேற்றுமை எதுவும் தடையா இருக்காது. ஆம்பளைக்கு முடியும், பொம்பளைக்கு முடியும், வயசானவனுக்கு முடியும், இளைஞனுக்கு முடியும், யாருக்கு வேணாலும் முடியும், பணக்காரனுக்கு முடியும், ஏழைக்கு முடியும். இந்த மாதிரி எல்லாராலையும் முடியக்கூடிய ஆன்மீகத்தை அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். ஆன்மாவின் மீது சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்லி தர்ற ஆன்மீகம் என்னன்னா, ஹலாலை என்னிடம் இருந்து கற்றுக்கொள், ஹராமை என்னிடம் இருந்து கற்றுக்கொள். நான் ஹலால் சொன்னதை நீ செய்யி, நான் ஹராம் சொன்னது இருக்கு. இதுதான் நீ செய்ய வேண்டிய வழி. இதுதான் மனசை தஸ்கீத் பண்ணக்கூடியது, ஆன்மாவை பக்குவப்படுத்துறது இருக்குது. இதை செஞ்சவன்னா வெற்றி அடைவான். அது அப்லஹ மன் ஜக்காஹா. இந்த ஹுஜூரையும் தக்வாவையும் அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்டு யார் பக்குவப்படுத்திக்கிறானோ அவன் தான் வெற்றி அடைவான் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இது அவ்வளவும் போலித்தனம், இதுல வெற்றி கிடையாது. மனுஷன் தான் ஹலால் ஹராம நிர்ணயிக்கிறவன் நினைக்கிறான் பாருங்க. இந்த சித்தாந்தத்துக்கு இஸ்லாத்துல இடம் கிடையாது என்று தெரியுது. அல்லாஹ் ஜல்ல வஅலா நம்ம அனைவரையும் இந்த உண்மையான ஆன்மீக பாட்டையில ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்குரிய இதுல எப்படி பக்குவப்படும் தனி தலைப்பு. இதுல எப்படி இந்த ஹலால் ஹராம அல்லாஹ் நிர்ணயிக்கிறவன் ஏற்றா பக்குவப்படுங்கிறத பத்தியே 2 மணி நேரம் விலைக்கு பேசுற விஷயம் நீங்க செஞ்சாலும் அதை புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக அல்ல அறிவுறுவனாக ஏன் கேட்டுக்கிறாங்கன்னா, நான் சொன்னேன்ல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாருமே கல்யாணம் பண்ணாங்க. ஒரு அல்லாஹும் அஸ்வாஜன் அவர்களுக்கு நாம் மனைவியை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதனால கேட்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணாங்களா? ஏன் அப்படி கேட்கிறாங்க கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இனி வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, அதனால வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, முந்தி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்கிறாங்க. வந்து கல்யாணம் பண்றதுனால முந்தி பண்ண மாட்டாங்கன்னு வழங்க முடியாது. ஏன்னா வந்து அவருக்கு ஒரு எப்பவும் தேவை, அதுக்கு முந்தி ஒரு ஆம்பளை அப்பவும் தேவைதான். அதனால முந்தி கல்யாணம் பண்ணி எடுக்க இடாது, வந்து பண்ணுவாரு. முந்தி பண்ணாருங்களுக்கு ஆதாரம் அந்த ஆயத்தில் சொல்லிட்டேன். நமக்கு முன்னர் அனுப்பிய நல்மார்களுக்கு என்ன செஞ்சோம்? ஜோடிகளை, துணைகளை, வாழ்க்கை துணைகளை நாம் ஏற்படுத்தி இருந்தோம். ஈசாவுக்கு ஏற்படுத்தல என்று வந்தா தான் நீக்கிக்கணும். ஈசாவுக்கு அப்படி ஜோடி ஏற்படுத்தல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அந்த பொதுவான ஆதாரமே போதும். அவங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, இது முந்தியும் பண்ணாங்க. நபிகள் அவர்களின் வழிபாடு நுபுவத்துக்கு முன்னால் எவ்வாறு இருந்தது? தொழுகை எப்படி தொழுவார்கள்? எந்த நபியை பின்பற்றி தொழுவார்கள்? நுபுவத்துக்கு முன்னாடி வந்து தொழுகைங்கிறது கற்பனை பண்ண தேவையே இல்லை. ஏன்னாட்டா அவங்க நுபுவத்துக்கு முன்னாடி என்னன்னு தெரியாத ஒரு நிலையில இருந்தாங்க. நல்லா விளங்கிக்கணும். என்னமோ ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு போய் அங்க போய் இரவுல இருக்கல. அல்லாஹ் சொல்லிட்டாக்கான், மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான். ஈமான் என்றால் என்னவென்று உமக்கு தெரியாமல் இருந்தது, கிதாபு வேதம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியாமல் இருந்ததுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டும். இந்த நுபுவத்துக்கு முன்னாடி உள்ள காலத்துல ஈமான் தான் என்னண்டே உனக்கு தெரியாது, கிதாபு வேதம் தான் என்னண்டே உனக்கு தெரியாது. தெரியாத காலத்துல என்ன பண்ணிருக்க முடியும்? தனிமையில இருந்து ஆராய்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஆராய்வாங்க? அதை கடவுங்கிறாங்க, இதை கடவுங்கிறாங்க, என்ன ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல இருந்தாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வணக்கமோ வழிபாடுகளோ ஒண்ணுமே இருக்கு கிடையாது. ஆனா நுபுவத்து வந்த பிறகு தொழுகை கடமையாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேண்டாம் நீங்க கேட்கலாம். நுபுவத்துக்கு முன்னாடி ஏன் தொழுகைன்னு நான் கேட்கிறேன். நுபுவத்துக்கு முன்னாடி தொழுகாட்டி எல்லாம் கேள்வி அப்படி வணக்கமா எல்லாம் கொடுக்கலையே அவங்களுக்கு. அதை வழங்கிக்கிறேன். தீனுக்கும் துன்யாவிற்கும் போட்டி வந்தால் எவையை அடைய மனிதன் முந்த வேண்டும்? விளக்கம் தரவும். தீனுக்கும் துன்யாவுக்கும் போட்டி வந்தால் சாதாரண தான். தீனுக்கு துன்யாவுக்கும் போட்டி வரலைங்கிற பட்சத்துல அது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. தீனுக்கு துன்யாவுக்கும் போட்டி எப்பவாச்சும் தான் வரும். தீனுக்கு துன்யாவும் ரெண்டும் இணைஞ்சு போகக்கூடிய முறையில அல்ல அமைச்சிருக்கலாம். ரெண்டும் போட்டியா இருந்தா ஒருத்தனாலே உலகத்தில் நல்லா வாழ முடியாது. இப்ப காசு இருக்குது, இந்த காசு துன்யா, இதையே என்ன செய்யலாம்? தர்மம் வழங்கும் போது தீனுக்கு போட்டியா வருதா துணையா வருதா? துணையா தான் வருது. அப்ப தீனுக்கு துன்யாவும் பெரும்பாலும் போட்டி இருக்கிறது இல்லை. சில நேரங்கள்ல போட்டி வரும். அப்ப தீனு தான் பெருசுங்கிறது 2வது இடத்துக்கு இடம் இல்லை.